निपीययस्य क्षितिरक्षिणकथास्तताद्रियन्ते न बुधा सुधामपि नलस्सितच्छत्रितकीर्तिमण्डलः सराशिरासीन् महसां महोज्ज्वलः. இந்த 40வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். ஈத்ருஷானி முனையே வினயாப்திः தஸ்திவான் சவச்சனானி உபஹிருத்ய பிராம்சு நிஸ்வசித பிருஷ்டச்சரி வாக்கு நாரதஸ்ய நிரியாய நிரோஜாக. அந்த நாரதருடைய வாக்கானது முதல்ல இந்திரன் வந்து சொல்லி முடித்த உடனே வினயாப்திஹி இந்திரஹா, வினயஸ்ய அப்திஹி சாகரஹா, அந்த வினயத்துக்கே ஒரு ஒரு இருப்பிடமாக ஒரு நிதி, ஒரு சொரங்கம் மாதிரி இருக்கக்கூடியவனா அந்த இந்திரன் அப்படி பேசினான். அவ்வளவு ஒரு ஒரு தன்னடக்கத்தோடு அவன் பேசினான். அந்த வார்த்தைகளை முடிச்சுட்ட உடனே, ஆனால் அவன் சொன்னது என்ன, கடைசியில் வந்து நான் எங்கே சண்டை போட போகிறேன், இங்கே ஒரு சண்டையும் நடக்கலைன்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து ஒரு பெருமூச்சு விடுறாராம் நாரதர். அதுக்கு பின்னோடையே வார்த்தைகளையும் கூறுகிறார். அவருடைய வார்த்தை என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலேருந்து 41வதுலேருந்து பார்க்கணும். இப்போது ஸ்வரசாதல பவாஹவ சங்கி நிர்வருணோமி ந வசன் வசுமத்யாம் தியாங்கதஸ்ய ஹிருதி மே துருதர்க்கஹ க்ஷ்மாதல துவய பட்டாஜி விதர்க்கஹ. ஒன்று சாதாரண அர்த்தம். இங்கே வசுமதி, அதாவது பூமியில் இருக்கும் பொழுது ஐயோ ஸ்வர்க்கத்துலேயும் அந்த ரசாதலத்துலேயும் சண்டை இருக்கோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதே ஸ்வர்க்கத்துக்கு வரும் பொழுது இந்த பூமியிலையும் பாத்தாளத்துலேயும் ஏதாவது சண்டை நடந்துட்டுருக்கா அப்படிங்கிறத யோசித்து இந்த விதர்க்கம் இருக்கே, இதுக்கு வந்து ஒரு ஒரு பலனே இல்லாத ஒரு சர்ச்சையாக மைண்டில் உட்காந்துட்டுருக்கு. அவ்வளோதான் சொல்கிறேன். மொத்தம் அவருக்கு வந்து இந்த இந்த காலத்தில் குழந்தை எல்லாம் ஃபோமோ அப்படின்பா, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்னு இருக்குது. அதுதான் நாரதர் இருக்கான். அதாவது இங்கே பூமியில் இருக்கும் பொழுது அங்கே ஏதாவது சண்டை நடந்துருத்தோ நம்ம அதை விட்னஸ் பண்ணலையோ பார்க்கலையோ அப்படின்னு. ஏன்னா கலகப்பிரியான்னு சொன்னதுனால அந்த ஒரு பொது ஒரு விஷயத்தை வச்சுட்டு சொல்கிறார். பாவனையை நம்ம அப்புறமா எடுத்துப்போம். நமக்கு மைண்டில் தெரியும் நாரதரை போல் ஒரு சிறந்த பக்திமான் கிடையாது. அவருடைய கலகமே வேற ஒரு விஷயத்துக்காக தான், பகவத் பக்தியை வந்து புகட்டுறதுக்காக வரக்கூடியதுங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆனாலும் ஒரு காவிய ரசனைக்கு வந்து நமக்கு இன்னும் அழகூட்டுறதுங்கிறதுனால நம்ம வந்து அந்த ஒரு அடைமொழியை மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. சரியா? ஸோ இங்கே எப்படி பார்க்குறாருன்னா, வசுமத்யாம் வசன்னு, இந்த பூமியில் வசித்து கொண்டிருக்கும் நான் ஸ்வரசாதல பவாஹவ சங்கி ந நிர்வருணோமி. ந நிர்வருணோமின்னா எனக்கு சந்தோஷமே இல்லை. பூமி நாரதர் அப்படியே பகவத் பக்தியில் தளச்சு நிற்கக்கூடியவருக்கு வந்து சந்தோஷமே இல்லைன்னு சொன்னால் அது எப்படி ஒத்துக்க முடியும்? நிர்வൃத்திஹி அப்படின்னாலே சந்தோஷம்னு எடுத்துக்கிறோம், சுகம்னு எடுத்துக்கிறோம். இங்கே ந நிர்வருணோமிங்கும் பொழுது நான் சுகமாக இல்லை, சுகப்படவில்லை. எங்கே ந நிர்வருணோமி ந வசன்னு வசுமத்யாம். வசுமத்யாம் பூமியில் வசிக்கும் பொழுது எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் அப்போ அந்த இடத்துல அங்கேயே அந்த ஹேத்துவை சொல்கிறதுனாலேயே இது பதார்த்த ஹேத்துக்கம் காவியலிங்கம் வந்துடுறது. இந்த பதம் தான் உங்களுக்கு ஹேத்துவாக அமையிறது. என்ன ஹேத்து இப்போது? ஸ்வரசாதல, அதாவது ஸ்வாங்கிற அந்த தீர்க்கம் வந்து பின்னாடி ரேபம் வந்திருக்கிறதுனால விசர்க்கம் நீண்டிருக்கு. விசர்க்கம் போய் உங்களுக்கு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஆகாரம் நீண்டிருக்கு. இது புனாரமதேன்னுட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் கௌமுதியிலலாம். அதே போல் இங்கே ஸ்வரசாதலன்னு மாறி இருக்கு பாருங்க. ஸ்வர்ங்கிறது அந்த பிராதிபதிக்கம். அந்த ஸ்வர்ரில் இருக்கக்கூடிய ரகாரம் போய் ரேபம் போய் உங்களுக்கு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய தீர்க்கமாக இருக்குது. அதனால தான் ஸ்வரசாதல ஸ்வர்பவா ரசாதல பவா ஆஹவா. இது என்ன? ஸ்வர்பவகாங்கும் பொழுது ஸ்வர்க்கத்தில் ஏற்படுகின்ற ஆஹவ சண்டை. ரசாதல பவஹா ஆஹவஹா. ரசாதல என்னாச்சு ஒரு நிமிஷம். ரசாதல பவஹா, ரசாதலன்னா பாதாளம் அல்லது ரசாதலம்னாலே கடைசியில் தலாதல பாத்தால, ரசாதல தலாதல பாத்தாலம்போ. ரசாதலில் அசுரர்கள் இருக்கக்கூடியவர்கள், ஆக மொத்தம் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பாகம்னு எடுத்துக்கணும். அதனால ரசாதலம் அசுரர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்திலோ ஆகவ அங்கே சண்டை ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி சங்கி பயப்படுகிறேன். அதாவது ஏற்பட்டுருமோங்கிற ஒரு ஒரு நெரடல் இருந்துட்டே இருக்கான் இவருக்கு. இங்கே நம்ம மாட்டுக்கு இருந்துட்டு இருக்கோமே, அங்கே சண்டை நடந்துருத்துனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபியர் நாரதருக்கு.
தியாங்கதஸ்ய மே ஹிருதி, அதே சொர்க்கத்துக்கு வந்த உடனே என்னுடைய ஹிருதயத்தில் க்ஷ்மா தல துவய பட ஆஜி விதர்க்கः துருதர்க்கः, என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த விதர்க்கம், ஒரு டைலமா ஒன்று உட்காந்துட்டு இருக்கே மைண்டில், அந்த டைலமா துருதர்க்கா, துஷ்டமான ஒரு உதர்க்கான பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். உதர்க்கனாலே உத்கச்சதி, துஷ்டமான ஒரு பலன், ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட், ஒரு சித்தி, துஷ்ட சித்தி ஏற்படுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விதர்க்கம் என் மனதில் இருக்கிறது. ஸோ மே ஹிருதி, என் ஹிருதயத்தில் ஒரு விதர்க்கா, ஒரு டைலமா, ஒரு ப்ராப்ளம் அல்லது ஒரு சந்தேகமானது, துருதர்க்கா கெட்ட பலனை கொண்டதாக இருக்கிறது. அதாவது இதனால என்ன பின்விளைவுன்னா, இதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம தானே மைண்டில் ஒரு ஃபியரோடு இருக்கோம், அதனால வெளியில் உலகத்தில் நடந்துட்டு தானே இருக்குது. ஸோ இது மைண்டில் அவருக்கு வரக்கூடிய ஒரு விதர்க்கம், ஒரு டைலமா இருக்கே, அது துரதர்க்கா, அது ஒரு கெட்ட பலனை கொண்டதாக விளைகிறது. என்ன விதர்க்கம் அவர் மைண்டில் இருக்கு? தியாங்கதஸ்ய, ஸ்வர்க்கத்துக்கு போகும் பொழுது தியாங்கதஸ்ய மே, அது அந்த கதஸ்யங்கிறது மேக்கு விசேஷமாக போகிறது. ஸோ ஸ்வர்க்கத்தில் சென்ற என்னுடைய ஹிருதயத்தில் க்ஷ்மா தல, இப்படி பிரிச்சுக்கிறார் ஒரு வியாக்கியாதா. க்ஷ்மாங்கர்ச்சே பூமி, தலங்கர்ச்சே பாத்தாளம். இவ்விரண்டில் இருக்கக்கூடிய க்ஷ்மா தல, க்ஷ்மாதலையோகோ துவயம், க்ஷ்மாதலத்வயம் அப்படி எடுத்துக்கணும். ஸோ க்ஷ்மாயாக தலஸ்யச்ச துவயம். ஸோ பூமி பாத்தாளம் இவ்விரண்டினுடைய துவயஸ்யச்ச பட்டாக, அந்த பட்டானாம் ஆஜி யுத்தம், அதை குறித்து தத் விஷய விதர்க்கா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள், பாதாளத்தில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள், அவர்களுக்கு நடுவில் ஏதாவது சண்டை இருக்குமோன்னு சொல்லி அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு மைண்டில் சஞ்சலம் இருக்கு. அந்த சஞ்சலம் கெட்ட முடிவாக தான் இருக்க போகிறது அப்படின்னு. அதனால்தான் அந்த நிஸ்வாசத்தோடு அவருடைய வாக்குங்கிறது வெளிவந்ததுன்னர். ஒரு பெருமூச்சு விட்டுண்டே அவருடைய வாக்கு வெளில வந்ததுன்னா, சரி போ, நான் பூமியில் இருந்தாலும் எனக்கு இங்கே என்ன சண்டை நடக்க போகிறதோன்னு எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. அதே சமயத்தில் சொர்க்கத்துக்கு வந்தால் பூமியிலையும் பாத்தாளத்துலேயும் யார் சண்டை போட்டுருக்காளோங்கிற ஒரு கவலையில் இருக்கேன் அப்படிங்கிறார். இதுதான் விஷயே ரசசேகா விவேக பிரஞ்சனாயன்னு முன்னாடியே நமக்கு சொன்னார் பார்த்தீங்களா. ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு ரசனை இருந்ததுன்னா, அதில் ஒரு ருச்சி இருந்ததுன்னா, அதை குறித்து உண்டான விவேக புத்தி நமக்கு போயிட போகிறது. அதுதான் தானே சொல்லிக்கிறார். அவர் ஞானிங்கிறதுனாலையும் யோகிங்கிறதுனாலையும் தனக்கு இருக்கக்கூடிய விஷய ருச்சி என்னன்னு அவருக்கு தெரியும். அதே சமயத்தில் தனக்கு இருக்கக்கூடிய பகவத் பக்தியும் என்னன்னு தெரியும். அதுதான் அந்த அவேர்னஸ். நமக்கும் அவளுக்கும் உண்டான வித்தியாசம். ஏன்னா நம்மளை காட்டிலும் நாரதர் இன்னும் பெரிய ஒரே மாதிரி தானே இருக்காருன்னு தோணி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது, அதுக்கு சொல்கிறேன். ஸ்வாரசாதல பவாஹவ சங்கி, காவிலிங்கம் சொல்லிட்டேன். நிர்விருணோமி ந வசன் வசுமத்யாம் தியாங்கதஸ்ய ஹிருதிமே துருதர்க்கः க்ஷ்மாதலத்வய பட்டாஜி விதர்க்கः. அடுத்தது போ. வீக்ஷிதஸ்த்வமசி மாம் அத கந்தும் தன் மனுஷ்ய ஜகதே அனுமனுஷ்வ கிம் புவ பரிவிருடா ந விவோடும் தத்ர தாம் உபகதா விவதந்தே. உடனே இல்லை, இங்கேருந்து எனக்கு நான் கிளம்புறேன், உன்னை பார்த்தாச்சு, சரி பார்த்துட்டேன், வந்த வேலையாச்சு, கிளம்பணும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது வார்த்தைகள். இங்கே துவம் வீக்ஷிதா அசி, நீ பார்க்கப்பட்டு விட்டாய், அதாவது உன்னை பார்த்துட்டேன். தத்து தஸ்மாத் அத பிறகு இதப் பரம் மனுஷ்ய ஜகத்தே கந்தும் மாம் அனுமனுஷ்வ, எனக்கு அனுமதியை கொடு. எதுக்கு? மனுஷ்ய ஜகத்தே கந்தும். சதுர்த்தியில் இருக்குது அந்த இடத்துல. நமக்கு கமிகர்த்தரி, அதாவது இப்போ கச்சதி கந்தும் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் துவிதியாவும் போடலாம், சதுர்த்தியும் போடலாம் அப்படிங்கிறது இப்போ பாணினி ப்ரொவிஷன் இருக்குது. சூத்திரம் வேற போட்டிருப்பார் அந்த இடத்துல. துவிதியா சதுர்த்தவுன்னு ஒரு இடத்துல ஒரு சூத்திரம் வேற இருக்குது. சரியா? கத்தியர்த்த கர்மணி த்விதீயா சதுர்த்தியௌ சேஷ்டாயாம் அனத்வனி. கத்தியர்த்த கர்மா இருந்ததுன்னா, இந்த கந்தும் இல்லாட்டா கூட
யந்தும் எதுவாக இருந்தாலும் எந்த தாத்து அந்த கதி அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய தாத்து இருந்ததுன்னா அதுக்கு கர்மாவாக இருக்கக்கூடிய விஷயம் நம்ம ஜென்ரலி கிராமம் கச்சதி அப்படிதான் நம்ம வந்து பழக்கிண்டு வரும். பட் பாணினி சூத்திரப்படி பார்த்தோம்னா த்விதீயா சதுர்த்தியோ ரெண்டுமே உண்டு. ஆனால் துவனி சத்தம் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறார். மனுஷ்ய ஜகத் கந்தும்க்கு பதிலாக ஜகத்தே கந்தும்மும் போட்டுக்கலாம். அது இந்த இடத்துல மீட்டருக்கும் அழகாக ஒட்டி வரும் பாருங்க. ஸோ மனுஷ்ய ஜகத்தே மனுஷியர்கள் வாழக்கூடிய உலகத்தில், அதாவது பூலோகத்திற்கு கந்தும் செல்வதற்காக மாம் எனக்கு அனுமனுஷ்வ எனக்கு அனுமதியை கொடு, அதாவது எனக்கு விடை கொடு அப்படிங்கிறார். தத்ர எதுக்காகையோ வந்தேள் பார்த்தேள் பேசியாச்சு கிளம்புறேன் அப்படின்னா அங்கேயாவது 2 பேர் சண்டை போட்டுப்பாளோ இல்லையோ தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறார் அடுத்த லைனில். கிம் புவஃப் பரிவிருடாக ந விவோடும் தத்ர தாம் உபகதா விவதந்தே தத்ர தாம் உபகதாக தத்ர தாம் விவோடும் உபகதாக தத்ர அங்கு பூலோகத்தில் தாம் அந்த தமயந்தியை விவோடும் இப்போ மனம் புரிவதற்கு கல்யாணம் செய்வதற்காக உபகதாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அரசர்கள் புவஹா பரிவிருடாக அந்த பூமியைச் சேர்ந்த அரசர்கள் எல்லோருமே கிம் ந விவதந்தே அவ என்ன ஒரு வாதம் செய்ய மாட்டாளா, ஒரு சண்டை போட மாட்டாளா அப்படிங்கிற. சண்டைன்னா கத்தி சண்டை எடுத்து இல்லை, இந்த வாக்குவாதத்துக்காக விவதந்தேங்கிறார். அவன் இன்னும் வாக்குவாதம் நடக்காதா என்ன அவளுக்குள்ள, நான் தான் அவஸ்தி நீ தான் அவஸ்தி தமயந்தி என்ன தான் பார்க்க போகிறா, இல்லை அவள் என்ன தான் பார்த்துட்டா, இந்த மாதிரி ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிறச்சு அதில் ஒரு ப்ளஷர் ஒரு மூலியம் அதை போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நாரதர் கிளம்புறார். வீக்ஷிதஸ்துவமசி மாம் அத கந்தும் தன் மனுஷ்ய ஜகத்தே அனுமனுஷ்வ கிம் புவஃப் பரிவிருடாக ந விவோடும் தத்ரதாம் உபகதாக விவதந்தே. போமாட்டாளா அப்படின்னு கேட்குறார். அடுத்தது இவ்வாறு கூறிவிட்டு நாரதர் கிளம்புறார். இதி உதீர்ய ச யயௌ முனிஹி உர்வீம் ஸ்வர்பதிம் பிரதிநிவர்த்திய ஜவேன வாரிதோபி அனுஜகாமச யாந்தம் தங்கியந்த்யபி பதானி அபராணி. இதி உதீர்ய சஹா முனிஹி இதி உதீர்ய இவ்வாறு கூறிவிட்டு ஸ்வர்பதிம் பிரதிநிவர்த்திய ச முனிஹி ஜவேன ஊர்வீம் யயௌ சீக்கிரமாக அவர் கிளம்பி பூமிக்கு போனார் சென்றார். சரியா, யயோ. ஸோ இதே உதீர்ய இவ்வாறு கூறிவிட்டு ஸ்வர்பதிம் பிரதிநிவர்த்திய, அதாவது அந்த இவன் இருக்கானே இந்த இடத்துல ஜவேனுக்கு பதிலாக பலேன்னு இன்னொரு பாடம் இருக்குது, அதை விட இது பரவாயில்ல. ஸ்வர்பதிம் பிரதிநிவர்த்திய யூஸ்வலி ஒருத்தர் கிளம்புறோங்கிறச்ச ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமே, இப்போ தானே வந்தேள அதுக்குள்ளே கிளம்புறேளே அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாளோ இல்லையோ. அந்த ஹோஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகபதி சொல்லக்கூடிய விஷயம் என்ன, பொதுவாக அதிதி வரும் பொழுது கிளம்புறேன்னு சொல்கிறச்சு இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமே, ஒன்றும் டைம் ஆகலையே என்ன வேலை இருக்குது எதையோ சொல்லுவோமோ இல்லையோ. இல்லைன்னா நானும் அண்ணா உங்களோட வரேனே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா இப்போ ஒன்றும் இல்லை இந்த கடைக்கு போகலான்னு பார்க்குறேன்னா சரி நானும் கூட அது வரைக்கும் வரேனே அப்படின்னு போமோ இல்லையோ. அந்த மாதிரி இங்கே வந்து இந்திரனும் நாரதர்கிட்ட சொல்ல இந்திரனை நாரதர் பிரதிநிவர்த்திய திருப்பி அனுப்புகிறார். அவர் தடுத்து விட்டு அவரை வந்து திருப்பி அனுப்பிச்சுட்டு ஜவேன உர்வீம் யயோ சீக்கிரமாக பூமியை நோக்கி உர்வீம் பிரதி யயோ பூமியை நோக்கி கிளம்புகிறார். வாரிதः अपि सः इन्द्रः यान्तं तम् अपि अपराणि कियन्ति अपि पदानि अपराणि अनुजगाम. வாரிதः अपि வாரிதः அப்படின்னா தடுக்கப்பட்டவனாக இருந்த பொழுதுல இருக்கட்டும் நீங்கள் இங்கே இருங்க வெள்ளை குளிராக இருக்குது சொல்கிறதில்ல நம்ம அதில் இல்லை ஒரே மண்ணாக இருக்குது எதுக்கு நீங்கள் மாட்டுக்கு வெளில வந்துட்டு கேளும்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவாளை இதுக்கு நான் அனாவசியமாக செப்பல் போட்டுட்டெல்லாம் வராதீங்கோ அப்படின்னு தடுக்கிறோமோ இல்லையோ. அந்த மாதிரி நாரதர் வந்து இந்திரனை தடுக்கிறாராம். இதெல்லாம் வந்து அப்சர்வேஷன் தான், ஒரு கவியினுடைய ஒரு அப்சர்வேஷனை அவர் எவ்வளவு தூரம் நுணுக்கமாக நமக்கு வந்து ஒரு ஸ்லோகத்தில் கொடுக்குறாருங்கிறத பார்க்கணும். வாரிதः அபி தடுக்கப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் அந்த இந்திரனானவன் யாந்தம் தம் செல்கின்றவரான அவரை அந்த நாரதரை பின்தொடர்ந்து கியந்தி அபராணி பதானி
சிறிது ஒரு 4 தப்படி அப்படிங்கிறவே அந்த மாதிரி சிறிதளவு அபராணி பதானி 1-2 பதங்களை வைத்து அனுஜகாம அபரம் அப்படின்னா பின்னாடி அப்படின்னு எடுத்துக்கலாம். அபராணின்னா த்வித்ராணின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. ஒரு 2-3 காலடி வைத்து அவன் பின்தொடர்ந்து சென்றான். அவ்வளோதான். அவர் கிளம்புறார். வழி அனுப்புறதுக்கு அவர் தடுத்தா கூட செல்கின்ற அவரை தம் அப்பி கியந்தி பதானி அனுஜகாம. கியந்தி பதானின்னு எவ்வளவு பதங்கள் வைத்தானோ அதில் ஒரு உன்னிப்பா அவர் எவ்வளவு பதங்கள் வச்சாரோ அந்த அளவுக்கு இவனும் பதங்கள் வைத்து அவன் பின்தொடர்ந்தான். அதுக்கப்புறம் அவர் சீக்கிரம் கிளம்பிட்டார் அப்படிங்கிறது இங்கே பாயிண்ட். சரியா? ஆமாம் ஆமாம், 2 கால் தான் அவனுக்கு. சமுனி இதி உதீர்ய சயோ முனிர் உர்வீம் ஸ்வர்பதிம் பிரதிநிவர்த்திய ஜவேன வாரிதோபி அனுஜகாமச யாந்தம். ஒருவேளை சயத்னம்னு இருந்ததுன்னா ஒரே பதமாக இந்த இடத்துல வந்து சயத்னம்னு போட்டிருந்தாருன்னா அதை வந்து ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டுன்னு எடுத்துக்கூடாது. அதை வந்து சயத்னம்ங்கிறதுக்கு வந்து ஒரு இடத்துல ஆதரவுடன் சாதரம்னு எடுத்துக்கணும். ஒரு கவனத்தோட சாவதானேன ஒரு 4 பதங்கள் அவரோட கூட அவனும் போனான் அப்படிங்க. இத்யுதீர்ய சயயோ முனிர் உர்வீம் ஸ்வர்பதிம் பிரதிநிவர்த்திய ஜவேன வாரிதோபி அனுஜகாமச யாந்தம் தம் கியந்த்யபி பதானி அபராணி. பர்வதேன பரிபீய கபீரம் நாரதீயம் உதிதம் பிரதிநேதே ஸ்வஸ்ய கஷ்டிதபி பர்வத பக்ஷேதினி ஸ்வயம் அதர்ஷி ந பக்ஷா. பர்வத்தேன பரிபீயம். ஸோ கூட வந்து இத்தனை நேரம் நமக்கு வந்து அந்த பர்வத மகர்ஷி எங்கே இருந்தாருன்னே தெரியல 40 ஸ்லோகத்தில் இல்லையா? அந்த அந்த சபர்யா அவனுக்கு அந்த பர்வதத்துக்கு வந்து பர்வத மகர்ஷிக்கு வந்து சீக்கிரமாக அவன் வந்து பூஜை பண்ணான் அப்படிங்கிறதோட அவருடைய கதை ஓவர். இது 35 ஸ்லோகமாக அவரை காணவே காணும். இப்போ கிளம்பரிச்சே அவரும் கூட இருக்காருங்கிறத நினைவு வச்சுக்கிறார். அதனால தான் உங்களுக்கு அந்த கேள்வி கேட்கறச்சு நாரதரோட கூட இருந்த அந்த ரிஷி பேர் என்னன்னு கேட்டிருப்பா. அதையும் சேர்த்து எழுதுறதுக்கு பர்வதங்கிற ரிஷி. பர்வத்தேன பரிபீய கபீரம் நாரதீயம் உதிதம் பரிபீய பிரதிநேதே. பர்வத ரிஷியும் அதை ஒப்புக்கொண்டார். அதை ஹி எக்கோட் இட். சரி போயிட்டு வரேன்னு நாரதர் சொல்லும் பொழுது பர்வதன் மகர்ஷியும் உங்களுக்கு வந்து நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையோ. நம்ம வந்து குழந்தைய அழிச்சுன்னு போகிறோம், நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கும், நம்ம சும்மாவானும் அந்த குழந்தைய அழிச்சுன்னு போவோம். அந்த வீட்டில் வந்து யாரும் இருக்க மாட்டா. நம்ம போயிட்டு வரேன்னு சொல்லு, பாய் சொல்லும்போம். உடனே அதுவும் எக்கோ மாதிரி பாய் சொல்லிட்டு வரும் அந்த குழந்தையும். அது வரைக்கும் ஒன்றுமே பேசாது. இந்த பர்வத மகர்ஷியை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணித்து. ஒரு பெரிய ரிஷி, ஆனால் கான்வர்சேஷன் வந்து நாரதருக்கும் இந்திரனுக்கு மாத்திரம் நடந்ததேங்கிறதுனால அந்த ஒரு தாட் எனக்கு மைண்டில் வந்தது. பர்வத்தேனாப்பி அந்த பர்வத ரிஷியும் நாரதீயம் கபீரம் நாரதீயம் உதிதம் பரிபீய கபீரம் பிரதிநேதேனும் அதை எடுத்துக்கலான்னு தோன்றது எனக்கு. இல்லைன்னா கபீரம் நாரதீயம் உதிதம் பரிபீய. கபீரம்னாலே நல்ல அர்த்த புஷ்டியுடன் கூடினதாக இருக்கும் நாரதரனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை பரிபீய வார்த்தைகளை குடித்து, நான் லிட்ரல் மீனிங்கை சொல்கிறேன், குடித்து விட்டு பிரதிநேதேன அதை பிரதிநாதம் செய்தார். அதாவது பிரதிநாதம்னா எக்கோங்கிறோமே, அந்த பிரதித்வனித்தார்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ ஹி எக்கோட் த வேர்ட்ஸ் ஆஃப் நாரதா. ஹி ஃபர்ஸ்ட் ட்ராங்க் இட் அண்ட் தென் எக்கோடு. இங்கே ட்ரிங்கிங்கிறது என்னென்னா ஸ்ரவணம்னு அர்த்தம். ஸோ ஸ்ரோத்ரபானம் ஸ்ரோத்ரபேயம்னு எடுத்துப்போம். அதாவது காதுனால் குடிக்க தகுந்ததுங்கிறச்சு காதுனால் கேட்க தகுந்ததுன்னு தான். அந்த அந்த குடிப்பதோ இல்லை கேட்பதோ இதெல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறதுங்கிறது உண்டு. ஸோ அதனால் பரிபீயங்கிறச்சு அதை அப்படியே உள்வாங்கிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஸோ நாரதனுடைய அர்த்த புஷ்டியான உதிதம் வாக்கியங்களை, அவரால் கூறப்பட்ட வார்த்தைகளை பரிபீய நன்கு உள்வாங்கி அதை பிரதித்வனித்தார். அதை அதையே மாதிரி அவரும் பேசினார். ஹி எக்கோட் த சேம் வேர்ட்ஸ். யூஸ்வலி நம்ம வந்து பர்வதத்துக்கு பக்கத்தில் ஏதாவது நம்ம போய் ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருக்கோம், அங்கே போய் ஒரு பர்வதத்து மேலே நின்றுட்டு இருந்தோம்னா, நம்ம இன்னொரு பர்வதமும் அங்கே இருக்குன்னா நம்ம பேசினோம்னா அது அந்த பர்வதத்திலேருந்து எக்கோ ஆகி நமக்கு திருப்பி கேட்குமோ இல்லையோ.
அந்த மாதிரி இங்கே ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறார். அந்த அந்த பர்வதங்கிற பதத்துக்கு ஸ்லேஷையாக எடுக்கும் பொழுது வார்த்தைகளை உள்வாங்கி அதை பிரதித்வனனம் பண்ணுற சக்தி ஒரு பர்வதத்துக்கு இருக்குது. ஆகையினால இங்கே அந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வெங்கியார்த்தத்தில் வரப்போகுது. ஸோ பர்வத்தேன பர்வத ரிஷியினாலும் கபீரம் அர்த்தபுஷ்டியாக இருக்கக்கூடிய நாரதீயம் உதித்தம் நாரதனுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு பரிபீய பிரதிநேதே பிரதித்வனிக்கப்பட்டது. இது உங்களுக்கு கர்மணி நனாதங்கிறது தான் கர்த்தரி பிரயோகம். நேதேன்னு வரும்பொழுது அது கர்மணியில் லிட்லகாரம். ஒரு தாத்து பார்த்தேன்னா அவ்யக்த வாச்சிங்கிறதுல பார்த்தேன்னா அகர்மகம்னு போட்டிருக்கோம். ஆனால் இது த்விகர்மக தாத்துவாக இன்னொரு ஒரு தாத்து இருக்குது பிரதிநேதே அப்படின்னு. அந்த சகர்மக தாத்துவாக இருக்குது. அந்த சகர்மக தாத்துவை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கர்மணி சொல்ல முடியாது, பாவை பிரயோகமாக சொல்லணும். அப்போது நாரதீய முதித்தம் கபீரம் அது எப்படி ஒட்டி வருங்கிறது யோசிக்கணும். அதனால் ஆமத்தும் பர்வத ரிஷியினால் அந்த நாரதருனுடைய வார்த்தை கேட்டு பிரதித்வனிக்கப்பட்டது. அதை அடுத்தா இதில் ரெண்டாவது லைன் எப்படின்னா இதுதான் முக்கியம். இதில் உங்களுக்கு ஸ்லேஷ கிடையாது. அர்த்தம் பார்த்தோம்னா பர்வத பக்ஷ சேதினி ஸ்வஸ்ய கஷ்டிதபி பக்ஷः ஸ்வயம் ந அதர்ஷி பர்வதேன ந அதர்ஷி. இதுவும் உங்களுக்கு கர்மணி பிரயோகத்தில் தான் இருக்குது. அதனால் பர்வத மகரிஷி தன்னுடைய பட்சத்தை காண்பிக்கவில்லை. பக்ஷம்ங்கிறச்சே மதம் அப்படின்னு ஒரு அர்த்தம். தன்னுடைய ஒப்பீனியன் சாத்தியா தன்னுடைய ஒப்பீனியனை அவர் காமிச்சிக்கவே இல்லை. இப்போ அதானே சொன்னேன், 35 ஸ்லோகமாக பர்வத மகரிஷி வாயே திறக்கலை அப்படிங்கிறத என் மைண்டில் இருக்கிறத சொன்ன மாதிரி இவரும் சொல்கிறார் கரெக்டாக. அதாவது தன்னுடைய பட்சத்தை அவர் காண்பிக்கவே இல்லையா. ஸ்வயம் ந அதர்ஷி, தன்னுடைய மதம் என்ன, தன்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது பர்வத மகரிஷியினால் காண்பிக்கப்படவில்லை. ஸோ பர்வதேன கஷ்டிதபி பக்ஷः ஸ்வஸ்ய பக்ஷः தன்னுடைய மதமானது ஸ்வயம் தானாகவே ந அதர்ஷி தன்னால் காண்பிக்கப்படவில்லை. யாரினிடத்தில் அப்படின்னா பர்வத பக்ஷேதினி அந்த இந்திரனிடத்தில் தன்னுடைய ஒரு ஒப்பீனியனை அவர் காமிக்கல. பர்வதங்களுடைய பட்சத்தை அந்த ரக்கைகளை சேதினி வெட்டுகின்றவனான அந்த இந்திரனிடத்தில் தன்னுடைய மதத்தை காண்பிக்கவில்லை. அவ்வளோதான். இப்போ பிரகிருதா பிரகிருத ஸ்லேஷம்னு ஒன்று பார்த்தோம் முன்னாடி. அந்த ஜெய்மினி முனித்துவம்ங்கிற இடத்துல பிரகிருதா பிரகிருத ஸ்லேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த ஜெய்மினி முனிங்கிற ஒரு பதம் இருக்கிறதுனாலேயே அந்த இடத்துல ஸ்லேஷன்னு ஒத்துண்டாகணும்னு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா பர்வத்தேனங்கிற பதத்தினால நமக்கு கான்டெக்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிடுது இப்போது. ஸோ பர்வத்தங்கிற ரிஷியை பற்றி தான் இங்கே பேசுகிறார் அப்படிங்கிறது நமக்கு கான்டெக்ஸ்ட் இஸ் ஃபிக்ஸ்டு பை த ஃபர்ஸ்ட் லைன். அப்போ கான்டெக்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆன உடனே இந்த ரெண்டாவது லைனுக்கு நம்ம பர்வத முனிவர்னுடைய பட்சத்தில் தான் பிரகிருத்தமாக நம்ம ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஆனால் இன்னொரு அர்த்தம் நமக்கு என்ன துவனிக்கிறதுன்னா, இந்த பர்வதங்களுடைய ரக்கைகளை இப்போ வெற்றவன்ட்ட போய் நம்மளுடைய ரக்கையை காமிக்கக்கூடாது அப்படின்னு இந்த பக்ஷங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் சொல்கிறோமோ இல்லையோ, ரக்கைன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறோமோ இல்லையோ. அப்போது தன்னுடைய ரக்கையை இந்த பர்வத மகரிஷி காமிக்கலை அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தம் எடுக்கும் பொழுது, பர்வதம் காமிக்காது. யூஸ்வலி இப்போ மைனாக பர்வதம் இருக்குன்னா இந்திரன் வரான்னா மைனாகம் போய் இன்னும் ஒழிச்சுக்கோமோ இல்லையோ. ஹனுமான் வராருன்னு மேலே வந்தது, அதே இந்திரன் வராருன்னு தெரிஞ்சிருந்தா அந்த மைனாகம் தன்னுடைய ரக்கை இருக்குங்கிறத காமிக்குமா என்ன? இல்லையே, அவன் வெட்டிட போகிறானேன்னு ஒரு பயம் வந்துருமோ இல்லையோ. ஆகையினால தன்னுடைய பக்ஷா ஸ்வயம்னா அதர்ஷி அந்த ரக்கையை காமிக்காது. அதுபோல இந்த பர்வத மகர்ஷியும் அப்படின்னு உபமா துவனி இந்த இடத்துல. பிரகிருதா பிரகிருத ஸ்லேஷம் வர இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை அனலைஸ் பண்ணி அது உபமா அலங்கார துவனியா உபமா துவனியா இல்லைன்னா அது பிரகிருத அப்பிரகிருத ஸ்லேஷம் வாச்சியமாக இருக்காங்கிறத தீர்மானம் பண்ணும். அந்த ஜெய்மினி முனித்துவம்ங்கிற இடத்துல ஜெய்மினி முனிங்கிற பதம் உங்களுக்கு பிரகிருத்தமான விஸ்வரூப் அவருக்கு போகவே போகாது, விஷ்ணுவுக்கு போகவே போகாது. அந்த பதம் இல்லைன்னா அங்கே நம்ம சொல்லியிருக்கலாமோ என்னமோ, வேறு விதமாக அதை வேற ஒரு பதத்தில் போட்டிருந்தா அதை உபமாத்வனிங்களாம். இங்கே இப்போ என்ன ஆயிடுது, பர்வதங்கிற பதம் பர்வத ரிஷிக்கு தான் போகிறதுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம்
இந்த பர்வத விவகாரம், அதாவது மலை வந்து தன்னுடைய ரெக்கையை காமிக்கல, ஏன்னா மலையை வெட்டுபவனான இந்திரன் கூட இருக்கான் அப்படிங்கிறத அந்த விவகாரம் நமக்கு வந்து வியங்கியமா தெரிஞ்சு அதிலேருந்து நமக்கு என்ன தோன்றது, ஓ இந்த பர்வத இந்திரன் கிட்டக்க எப்படி ஒரு மலை தன்னுடைய ரெக்கையை காமிக்காதோ அதுபோல இந்த பர்வத முனியும் இந்திரனிடத்துல தன்னுடைய மதத்தை வெளிக்காண்பிக்கவில்லை, தன்னுடைய ஒப்பீனியனை அவர் காமிக்கல அப்படிங்கிற அந்த ஔபம்யம் நமக்கு வந்து வியங்கியமா தெரியும். அதுதான் அந்த சாதிருஷ்ய துவனி, அதாவது உபமா துவனி எடுத்துக்கணும், அலங்கார துவனி. ஓகே, சரியா இருக்கா? மதிய 42 43க்கு ஏதானு ஒரு அலங்காரம் இல்ல, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதில் 42 ஒன்றும் இல்லை. ஆமாம், வெறும் காக்கு தான். 42ல் பார்த்தோம்னா இந்த பூமியில் இருக்கிற அரசர்கள் சண்டை போட்டுக்க மாட்டாளா என்ன, அவளை யார் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற விஷயத்தில் அவள் சண்டை போட மாட்டாளா அப்படிங்கிறது வந்து வெறும் காக்கு தான். டெஃபினட்டாக சண்டை போடுவா, அதையாவது பார்த்து நான் ரசிக்கிறேன்னு சொல்லி நாரதர் பெருமை வச்சு விட்டுட்டு கிளம்பினார். அதுதாங்க, அதோடு நிறுத்திக்கலாம். காக்கு போகிறோம், அந்த இடத்துல அலங்காரம் வேண்டாம். இதுக்கு தான் நமக்கு வந்து பர்வதேன இவ அப்படின்னு சொல்லி ஸ்வபக்ஷ அதர்சனம் அப்படிங்கிறது, ஸ்வமத அதர்சனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து உபமா துவனியாக எடுத்துக்கணும். ஆஃப்கோர்ஸ் அந்த பதார்த்த ஹேதுக்கம் காவியலிங்கம் எடுத்துக்கலாம். ஸோ காவியலிங்கத்தை வச்சுண்டு அலங்காரேன அலங்கார துவனி அப்படி போட்டுக்கணும். ஓகே, சொல்லுங்க. 43க்கு 43 ஒன்றும் இல்லை. ஆமாம், 43க்கெலாம் ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து பர்வத பக்ஷேதினி கிமர்த்தம் ஸ்வஸ்ய பக்ஷம் ந அதர்ஷயத்து அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சமர்த்தனமாக பர்வத பக்ஷேதினி இந்திரே தத்ர இந்திரே சதி அவர் இருக்கும் பொழுது அப்படிங்கிறது பதார்த்த ஹேதுக்கம் ஆயிடுறது. அதனால் அந்த இடத்துல காவியலிங்கம், அந்த காவியலிங்கத்தினால நமக்கு வந்து உபமாத்வனியும் தெரியுது. சரி, பர்வத்தேன பரிபீய கபீரம் நாரதீய முதிதம் பிரதிநேதே ஸ்வஸ்ய கஷ்டிதபி பர்வத பக்ஷேதினி ஸ்வயம் அதர்ஷி ந பக்ஷா. இப்போது இவனுக்கு தமயந்தியை பற்றி கேட்டாச்சா? ஏன்னா தமயந்தியனுடைய அழகுனால தான் எல்லாருமே கீழே வந்து பூலோகத்தில் வந்து சண்டை போடாத, அதாவது யுத்தத்துக்கு போகாத அவாவா வந்து அந்த பைமியினுடைய ஒரு பைமியை குறித்து அவளுக்கு வந்து ஒரு மன்மதாவஸ்தையில் தவிக்கிறாங்கிறத கேட்டார். அப்படின்னா சண்டையே போடாத எல்லா அரசர்கள் மனசுலையும் தமயந்தி இருக்கான்னா அப்போ தமயந்தி கையை பிடிக்கணும், அந்த சுயம்பரம் நடக்க போகிறதுங்கிறத கேட்டுட்டு தமயந்தி கரகிரகம், அதாவது பாணிகிரகணம் பண்ணணும்னுட்டு இவனுக்கு இந்திரனுக்கு ஒரு ஆசை வந்தது. அப்போ மன்மதன் அங்கே உள்ள நுழைஞ்சான் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். அதை எப்படி ஸ்ரீஹர்ஷன் போடுறாருங்கிறத பாருங்கோ. பாணையே பலரிப்போர் அத பைமி சீதகோமல கரகிரகம் அர்ஹம் பேஷஜம் சிரசிதாசனி வாசவ்யபதாம் உபதிதேச ரதீஷா. பைமி சீதகோமல கரகிரகம் அர்ஹம் பேஷஜம் ரதீஷா உபதிதேச. அதங்கிறச்சு இந்த நாரதர் கிளம்பினதுக்கு அப்புறம் நாரத கமனானந்தரம் எடுத்துக்கலாம், அல்லது தமயந்தி விஷயத்தை பற்றி கேட்டுட்டு நாரத பர்வதையோகோ கமனானந்தரம். பிறகு ரதீஷா, ரதியினுடைய கணவனாக இருக்கும் மன்மதன் பலரிபோஹோ பாணையே, பலரிபுவனுடைய பலங்கிறது ஒரு அரக்கன், அவனுடைய எதிரியான இந்திரன், அந்த பலரிபோஹோ பாணையே அவனுடைய கைக்கு ஒரு பேஷஜம், ஒரு மருந்தை உபதேசம் செய்தான், பிரிஸ்கிரைப் பண்ணான். அதாவது மன்மதன் வந்து இவனுடைய கைக்கு ஒரு ஆயின்மெண்ட் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயின்மெண்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணான். இப்போ அவன் கையை வந்து புண்பட்டிருக்கு, எக்கச்சக்கமாக நிறைய அவனுடைய கையை வந்து புண்பட்டிருக்கான். அவனுடைய கை அது என்னத்தினால புண்பட்டிருக்கு? சிரச்சிதா, அந்த ரொம்ப நாளாக அவன் வந்து சேர்த்துட்டே இருக்கான் அந்த கையில். என்னது? அசனி வாச வியபதாம். அசனி வாச வியாபத்து, வியாபத்துனால வி ஆபத்து,
ஸோ ஆபத்துனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ரோகம், விபத்து அப்படின்னாலும் ரோகம். ஸோ வியாபத்துங்கிறார். அப்போது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அந்த வடுக்கள் சொல்கிறோமோ இல்லையோ, ஒரு வெப்பனை வந்து ஒரு ஆயுதத்தை பிடிச்சி சண்டை போடும் பொழுது இல்லை அதை கையிலேயே பிடிச்சின்னு இருக்கிறதுனால ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காப்பு காய்ச்சி இருக்கும். அந்த காப்பு காய்ச்சி இருக்கிறது தான் வியாபத்துங்கிறார் இந்த இடத்துல. ஏதோ ஒரு புண்ணு, ஒரு ரோகம், அது நம்ம சொல்கிறச்சே காப்பு காய்ச்சிருது, கேலஸ்ட் ஹேண்ட்ஸுங்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக கையிலேயே வச்சுட்டு இருந்த காரணத்தினால ஸ்திர சித ஆகையினால ரொம்ப நாளாக சேகரிக்கப்பட்ட அசனி வாச அந்த வஜ்ராயுதத்தினுடைய பிடித்தல்னால உண்டான வியாபதாம் அந்த இது இருக்கு காப்புகள், அதாவது அது எப்படி சொல்கிற கேலசஸ், அதுகளுக்கு இவளுடைய கையை பிடிக்கிறதுங்கிறது தான் ஒரு பேஷஜம், ஒரு ஆயின்மெண்ட்டாக மன்மதன் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டான். கைப்பற்றுதல்ங்கிறது தானே உங்களுக்கு வந்து ஒருத்தரை வந்து பிடிச்சா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது பாணிகிரகணம்ங்கிறது தான். ஸோ கரகிரகா இங்கே வந்து பைமி பீமபுத்திரியான தமயந்தி, இந்த தமயந்தியினுடைய சீத ரொம்ப குளுமையாக இருக்கக்கூடிய, கோமள மிருதுவாக இருக்கக்கூடிய கர கையை கிரகம் பற்றுதல் என்பதை அர்ஹம் பேஷஜம் அதுதான் யோக்கியமான ஒரு மருந்தாக உபதிதேச அவன் கொடுத்தான், அதாவது ஆணையிட்டான். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், கையில் நமக்கு வந்து புண்பட்டுருக்கு, உடனே அவர் என்ன பண்ணுவார்னா அந்த புண்ணனால் வரக்கூடிய வேதனை ஒன்று இருக்கும், அதாவது அந்த தாபம் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஹார்டன் ஆயிருக்கிறதுனால அதை சாஃபன் பண்ணுறதுக்காக மேலே வந்து சாஃபனிங் பேட்ச் போடுவோம், இல்லை சாஃப்டாக இருக்கக்கூடிய க்ரீமை தடவுவோம் கையில் அந்த அந்த காப்பு காய்ச்சினத்தெல்லாம் போகிறதுக்கு. இங்கே ரெண்டுமே வந்து என்னவா ஆயிடுத்துன்னா பைமி தமயந்தியினுடைய கையை சீதளமாகவும் இருக்குது அந்த தாபத்தை போக்குறதுக்கு, மேலும் அது வந்து காப்பு காய்ச்சிருக்கிறது வந்து சாஃபன் பண்ணுறதுக்கு, அதை நல்ல மிருதுவாக ஆக்கிறதுக்கு அவளுடைய கையினுடைய மார்தவம் இருக்கே அதுதான் பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு யார் இங்கே உபதேசம் பண்ணுறா? மன்மதன் உபதேசம் பண்ணுறான். அதாவது அவளுடைய கையை பற்றணுங்கிற ஒரு காம ஆசை அவனுடைய மனதில் உற்பத்தி ஆச்சுங்கிறதுக்கு இப்படி சொல்கிறார். அது ரதீஷா, இப்போ அர்த்தம் அந்த இடத்துல பார்த்துடலாம் திருப்பி ஒரே ஒரு தடவை. ரதீஷா பலரிபோஹோ பானையே, அந்த இந்திரனுடைய பானையே கைக்காக சிர சிதா அசனி வாச வியாபதாம், சிரச்சிதா அப்படிங்கிறச்சே சிரச்சித அசனி. ஸோ சிரச்சிதா வியாபத், அந்த சிரச்சிதாங்கிறது வியாபத்துக்கு போகிறது அட்ஜெக்டிவா. ஸோ அசனிவாச வியாபத்து அந்த கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தினுடைய வாச, அதாவது வஜ்ராயுதம் இருக்கிறதுனால ஏற்படுகின்ற ஒரு விபத்து அல்லது புண்கள், அந்த ரோகம், அது வந்து வெகு காலமாக சிதம் சேகரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த வியாபதாம் ஷஷ்டி பகுவச்சனத்தில் இருக்குது. அந்த புண்களுக்கு அர்ஹம் உகந்ததாக இருக்கக்கூடிய பேஷஜம் என்ன மருந்து? பைமி சீத கோமல கரகிரகம் பேஷஜம். பைமி தமயந்தியினுடைய குளுமையான மிருதுவான கையை பற்றுதல் என்பதை பேஷஜமாக, அதாவது மருந்தாக உபதேசம் செய்தான். இப்போ என்ன ஆயிடுறது? அலங்காரம் எப்படி? பரிணாமம். ஸோ அந்த கரகிரகம் ஏவ பேஷஜம் அப்படிங்கிற அந்த ஆரோப்பம் எதுக்காக? அந்த அசனி வாச வியாபத்தை போக்குவதற்காக அப்படின்னு எடுத்துக்கிறோம், உபசமார்த்தம்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல பரிணாம அலங்காரம். அப்போது பைமி கரகிரகே பேஷஜ ஆரோபா, அது என்ன? பிரகிருத கிரியா உபயோகியாக ஆயிடுறது. அந்த பிரகிருத கிரியா இங்கே வந்து அசனி வியாபத்தை, அந்த அசனி வாசம்னாலே பிடித்தல்னு எடுத்துக்கலாம், இருப்பதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த வஜ்ராயுதத்தினுடைய வாசத்தினால ஏற்பட்டக்கூடிய இருப்புனால ஏற்பட்ட அந்த புண்களை போக்குவதுங்கிறது ஒரு கிரியாவாயிடுறது. அந்த கிரியைக்கு உபயோகமாக ஆனதுனால பரிணாம அலங்காரம். ஓகே. பாணையே பலரிபோஹோ அத பைமி சீதகோமல கரகிரகம் அர்ஹம் பேஷஜம் சிரசிதாசனி வாச வியாபதாம் உபதிதேச ரதீஷா. அடுத்தது நாக்கலோக பிஷஜோஹோ சுஷமா. ஓ, இது போடலையா? ஒரே நிமிஷம்.
भिषजोः सुषमाया पुष्पचापमपि चुम्बति सैव वेद्मि तादृक् अभिषिज्यत् असौ तद्वारसङ्क्रमित वैद्यक विद्या. இது கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச்சாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அவருடைய ஒரு கண்ணோட்டத்திலேருந்து பார்ப்போமே, ரசிப்போமே. என்னன்னா, இப்போ மன்மதன் அவனுடைய கையுக்கு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணான்னு சொல்கிறோம். இவனுக்கு எங்கேருந்து வைத்தியசாஸ்திரம் தெரியும்? ஆயுர்வேதம் தெரியுமா என்ன மன்மதனுக்கு? அவன் ஒரு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்றதுக்கு அதை தீக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம். எப்படி மன்மதனுக்கு அந்த ஆயுர்வேத வித்யா கிடச்சிது அப்படின்னா, அந்த ஸ்வர்க்கவாசம் அவனும் பண்ணுறான். அந்த ஸ்வர்க்கத்திலேயே தான் உங்களுக்கு 2 பேர், பியூட்டிஃபுல்லாக 2 பேர் இருக்காங்க. யார்? அஸ்வினி குமாரர்கள். அந்த அஸ்வினி குமாரர்கள் தான் ஆயுர்வேத சாஸ்திரத்தில் எக்ஸ்பர்ட்டு. ஸோ நாகலோக பிஷஜோஹோ, நாகலோக ஸ்வர்கலோகத்தினுடைய வைத்தியர்களான 2 பேர். பிஷக் வைத்தியன். ஸோ அந்த பிஷஜோஹோ சுஷமா அவர்களுடைய அழகுங்கிறது ஒன்று இருக்கோ இல்லையோ, கனெக்ஷன் வரணுமோ இல்லையோ. அவள் 2 பேரும் ஆயுர்வேத சாஸ்திரத்தில் டாக்டர். சரி, உனக்கு என்ன சம்பந்தம்னா நான் கூட பக்கத்து வீட்டில் இருக்கேனோ இல்லையோ, அதனால எனக்கு கொஞ்சம் தெரியுங்கிற மாதிரி இங்கே ஒரு கனெக்ஷனை சொல்கிறார். அவர்களுடைய அழகுங்கிறது, அழகுன்னாலே மன்மதன் தான் அங்கே அதிதேவதை. அஸ்வினி குமாரர்கள் ரொம்ப அழகுன்னு பேர், ட்வின்ஸு. அந்த 2 பேரும், அதனால தான் நகுல சகதேவர்களும் ரொம்ப அழகுன்னு பேர். ஸோ அந்த மன்மதன் உங்களுக்கு ஏன்னா நம்ம அஸ்வினி குமாரர்களுடைய ஒரு அம்சம் தானே நகுல சகதேவர்கள். அழகுன்னாலே அங்கே மன்மதன் குடிகொண்டிருக்கான்னு எடுத்துக்கணும். அப்போது அந்த அழகுங்கிறது பிகம்ஸ் an entrance ஃபார் மன்மதன் டு கெட் தட் ஆயுர்வேத சாஸ்திரம். அப்படி இங்கே ஒரு வர்ணனையை கொடுக்குறார் பாருங்க. நாகலோக பிஷஜோஹோ யா சுஷமா, எந்த ஒரு சுஷமா சோபை, ஒரு அழகுங்கிறது இருக்கோ, அவர்களுடைய வைத்திய சாஸ்திரத்தை ஒரு நிமிஷம் ஒதுக்கி வைப்போம். முதல்ல அழகுங்கிறது இருக்கு. சாயேவ புஷ்பச்சாபமபி சும்பதி, அந்த அழகுதானே மன்மதனிடத்திலையும் இருக்கு. சும்பத்தினா முத்தமிடுகிறதுங்கிறது லிட்ரல் மீனிங், லட்சணையாக நம்ம என்ன எடுத்துக்கணும்? அந்த அழகுதான் இவனிடத்திலையும் இருக்கிறது. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ், இவர்களுடைய அழகுன்னாலே அது மன்மதன் தான் அந்த அழகுக்கு அதிதேவதையாக இருக்கிற காரணத்தினால அவர்களிடத்தில் இருக்கிற அழகு தான் மன்மதனிடத்தில் ஒரு தொடர்றது. அப்படிங்கிறோம். தொடர்றதுனாலே மன்மதன் இதை காட்டிலும் பன்மடங்கு வசதி. அவன் ஒரு ஒரு உபமானம் மாதிரி, அவன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன். அவன் அதிக குணவான். வேற இவர்கள்லாம் உங்களுக்கு நியூன குணம் கொண்டவர்கள் தானே. அதனால் நாகலோக பிஷஜோஹோ யா சுஷமா, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய என்ன ஒரு அழகு உண்டோ, சாயேவ அந்த அழகுதான் புஷ்பச்சாபம் அப்படி சும்பதி, அந்த மன்மதனையும் தொடுகிறது. அதனால் தத்வாரா, அந்த சுஷமாங்கிறது தான், அந்த அழகுங்கிறது தான் ஒரு துவாரமாக அமையிறது. கனெக்ஷன், இதுக்கும் அதுக்கும் உண்டான ஒரு கனெக்ஷனாக மாறுறதா. அதாவது அஸ்வினி குமாரர்களுக்கும் மன்மதனுக்கும் உண்டான துவாரம் என்ன, என்ட்ரன்ஸ் என்னன்னா, அந்த சுஷமா அழகுங்கிறது ஒரு என்ட்ரன்ஸாக மாறி அந்த என்ட்ரன்ஸில் சங்கிரமித்த, அதில் நுழைந்தது. சங்கிரமணம்னாலே ட்ராவலிங் தானே அர்த்தம். எப்படி சூரிய சங்கிரமணம்ங்கிறோம், மேஷ சங்கிரமணம். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறச்சே அதை சங்கராந்திங்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக இட் ஜஸ்ட் மூவ்ஸ் ஆன், ட்ராவல்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஜலம் வைக்கிறோம், அந்த டியூப்பு போட்டு இன்னொன்று வச்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சங்கிரமணம் ஏற்படுறதோ இல்லையோ, அதுதான் சங்கிரமணம்ங்கிறது. இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஆஃப் வித்யா இங்கே நடக்கிறதான். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மாதிரி சொல்கிறாரு இருக்கு. தத்வார சாயேவ துவாரம், அந்த சுஷமா ஏவ துவாரம் ஒரு என்ட்ரன்ஸு. அது வழியா தத்வாரேன சங்கிரமிதா, எது வெளில போயிருக்கு மன்மதன்ட்ட, வைத்தியக வித்யா எவனிடத்தில் உண்டோ அப்படிப்பட்ட அசௌ இந்த மன்மதன். ஸோ அந்த அஸ்வினி குமாரர்களிடத்தில் இருக்கக்கூடிய அழகுங்கிற துவாரத்தினால் இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிற வைத்தியக வித்யா. அப்படிப்பட்ட இந்த மன்மதன் இப்போ என்ன பண்ணா,
தாத்ருக் அபிஷஜ்யத்து, அதனால தான் அவன் இப்பேற்பட்ட ஒரு மருந்தை அவனுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சது. அபிஷஜ்யத்து பிஷக்கு சிகித்சாயாம்னு இருக்கு. இப்படி ஒரு வைத்தியத்தை பார்த்தான். வைத்தியம் பார்க்கறதுங்கிறதே ஒரு தாத்துவா பண்ணியிருக்காருங்க. ஸோ அசௌ இந்த மன்மதன் தாத்ருக் இப்பேற்பட்ட ஒரு ஹி அட்மினிஸ்டர்ட் இன் திஸ் மேனர் அப்படிங்கிறார். இது வேத்மி அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். இது வேத்மின்னாலே அந்த இடத்துல உத்பிரேக்ஷா வந்துடுறது. இது மன்யே அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். சரியா? ஸோ நாகலோக பிஷஜோஹோ யா சுஷமாயா புஷ்பச்சாபமபி சும்பதி சைவ வேத்மி. எனக்கு நல்லா தெரியும். தாத்ருக் அபிஷஜ்யத்து அசோ, அவன் வந்து சிகிச்சை பண்ணது எப்படின்னா தத்வார சங்கிரமித வைத்தியக வித்யா. வைத்தியகனாலே வைத்தியனுடையது, வைத்தியஸ்ய கர்ம அப்படிங்கிறதுனால, அல்லது வைத்தியனுடைய ஒரு நாலெட்ஜுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் விச் பிலாங்ஸ் டு ஹிம். ஸோ வைத்தியகா வித்யா, வைத்தியக வித்யா. எஸ் சஹான்னு போட்டு பகுவிரீகியம் அவனுக்கு சேர்த்துக்கோங்க. நாகலோக புரிஞ்சுடுதா? இதுக்கு அலங்காரம் நாகலோக பிஷஜோஹோ சுஷமா வேத்மிங்கிறதுனால உத்பிரேக்ஷா, அந்த இடத்துல கிரியா உத்பிரேக்ஷா வந்துடும். கண்டிப்பாக இது அதனால தான் அவனால் வந்து ஒரு இது பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே. ஸோ நாகலோக பிஷஜோஹோ சுஷமாயா புஷ்பச்சாபமபி சும்பதி சைவ வேத்மி தாத்ருக் அபிஷஜ்யதசௌ தத்வார சங்கிரமித வைத்தியக வித்யா. இந்த ஸ்லோகத்தில் வந்து இதிலேருந்து ஆரம்பிக்கிறது. இதில் ஆரம்பிச்சு விட்டுருவோம். அடுத்ததெல்லாம் வந்து அப்சரஸ்திரீகளினுடைய ஒரு இது வரப்போகிறது, விவகாரம். இந்திரனுடைய மனசில் மன்மதன் புகுந்தாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்ச மாத்திரத்தில் ஒரு மனுஷ்ய பெண்ணை போய் விரும்புகிறாரே தன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லி சச்சிக்கு ஒரு பெரிய ஒரு கோபம் வந்துருத்தான். அது இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்திலேருந்து ஒவ்வொரு அப்சர ஸ்திரீயும் தன்னுடைய ஈர்ஷ்யாவை எப்படி காண்பிக்கிறா, அந்த ஒரு ஜெலசி. இந்திரன் வந்து போயும் நம்மளை விட்டு தமயந்தின்னு பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை போய் ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் மைண்டில் அது எப்படிங்கிறத தான் அடுத்த ஸ்லோகங்களில் வர்ணிக்க போகிறார். மானுஷீம் அனுசரதி அதபத்யோ கர்வபாவம் அவலம்பிய மகோனி கண்டிதம் நிஜம் அசூச்சய துச்சைர் மானம் ஆனன சரோருக நத்யா. அத பிறகு அப்படிங்கிறச்சு இந்த இடத்துல வந்து மன்மதன் உள்ளே நுழைந்த பிறகு ரதீஷஸ்ய உபதேசானந்தரம், அந்த முந்தின ஸ்லோகத்துலேருந்து எடுத்துக்கணும். அதாவது ஒன்று விட்டு முன்னாடி இருக்கோ இல்லையோ அதுலேருந்து எடுத்துக்கணும். ரதியினுடைய கணவனான மன்மதன் இந்திரனுடத்தில் புகுந்தான் என்பதை தெரிந்த பிறகு பத்யவ் கர்வபாவம் அவலம்பிய, தன்னுடைய கணவனானவன் கர்வபாவம், கர்வனாலே ஹ்ரஸ்வம், நீச்சத்தன்மையை மேற்கொண்டு அவன் வந்து மானுஷீம் அனுசரதி, மனுஷியர்களுடைய ஒரு பெண்ணை, அதாவது மனுஷியர்களுக்கு மானுஷ பெண்ணு, பூலோகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு மனித பெண்ணை ஆசைப்படுகிறான். அனுசரதி, அவளை பின்தொடர்கிறான் என்று இருக்கும் பொழுது பத்யவ் அனுசரதி சதி அப்படி எடுத்துக்கணும். ஸோ இது சதி சப்தமி அந்த இடத்துல. பத்யவ் கணவனானவன் கர்வபாவம் அவலம்பிய நீச்ச ஸ்வபாவத்தை மேற்கொண்டு, நீச்ச ஒரு பாவத்தை, அது நீச்சங்கிறது எதுக்காக சொல்கிறா, ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே பூலோகத்தில் இருக்கிறவர்களே அப்சர ஸ்திரீகள் வேணும். நகுஷன், ஆனானப்பட்ட நகுஷன் எல்லா அப்சர ஸ்திரீக்களையும் தன்னிடத்தில் வந்து வசப்படும் பொழுது இந்திராணி வரலையேன்னு அவன் வந்து கோவப்பட்டு அந்த இந்திராணி வந்தே தீரணும்னு சொல்லி அவன் வந்து தகாத முறையில் நடந்துக்கிறான். அப்போது எல்லாரை காட்டிலும் வசதியாக இருக்கக்கூடிய இந்திராணி, அப்சர ஸ்திரீகளை காட்டிலும் வசதியாக இருக்கக்கூடியவள். அவளை விட்டுட்டு இவன் போய் ஒரு மனுஷ ஸ்திரீயான தமயந்தியை வந்து பின்தொடர்றானே அப்படின்னு அவளுக்கு மைண்டில் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கோவும். ஸோ பத்யவ் அனுசரதி சதி, தன்னுடைய கணவனானவன் இந்த மாதிரி ஒரு மனுஷ பெண்ணை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது மகோனி, மகோனகாங்கிறது இவன், மகவாங்கிறது இந்திரன், மகோனஸ்ய எம் மகோனிங்கிறது வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ பத்னி, இந்திரனுடைய பத்னிங்கிறதுனால அவளுக்கு மகவாலேருந்து மகோனி வருது.
மகவத் சப்தம் இல்லையா. மகோனிங்கிறது இந்திராணி. இந்திராணியானவள் ஆனன சரோருக நத்தியா நிஜம் உச்சைர்மானம் கண்டிதம் அசூச்சயத்து. கண்டித நாயிகா சொல்கிறோம் இல்லையா. கண்டித நாயிகான்னா தன்னை வந்து ஏமாற்றி தன்னுடைய நாயகன் தன்னை ஏமாற்றிட்டான்னா அவள் தன்னுடைய கோபத்தை காமிக்கிறவளாக இருந்தால் அது வந்து கண்டித நாயிகாங்கிறோம். விரகிணிங்கிறது ரொம்ப இந்த புலம்பல்ல இருக்கிறவ விரகிணி ஆயிடுவோம். அதுலேயே புரோஷித பர்த்திருக்கா நிறைய அந்த மாதிரி நாயிகானுடைய அஷ்டவித நாயிகால ஒருத்தி. இவ இங்கே கண்டித நாயிகானுடைய விவகாரத்தை காமிக்கா. அது மாத்திரமில்லை, அந்த விஷாதகாங்கிற ஒரு அவளுக்கு மனசில் இருக்கக்கூடிய துக்கத்தினுடைய பாவ உதயம் இந்த இடத்துல தெரியறது. மனசில் துக்கம் இருக்கிறதுனால தான் ஆனன சரோருக நதிகி. ஆனன அவளுடைய முகம் எனும் சரோருக தாமரை, அந்த தாமரையினுடைய நதி ஒரு அந்த குனிவது, அதாவது முகமே வாடி போயிடுறது, குறுகி போயிடுறது. அந்த முகத்தாமரை குறுகின காரணத்தினால குறுகினதை வைத்து தன்னுடைய உச்சைகிமானம் தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரும் கோபத்தை கண்டிதம் அசூச்சயத்தை, மானம் கண்டிதம் அசூச்சயத்தை. இந்த இடத்துல மானம்ங்கிறத கோபம்னு எடுத்துக்கிறது பதில் தனக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இங்கே உடஞ்சு போயிடுத்து கண்டிதம் அப்படின்னு அவள் வந்து காண்பிக்கிறா. என் ரெஸ்பெக்டுக்கு ஒரு இழிவு ஏற்பட்டுடுத்தே அப்படின்னு சொல்லி முக வாட்டத்தோடு அவள் காண்பிக்கிறாளாம் அசூச்சயத்து. ஷி ஷோட் தனக்கு மனசுக்குள்ள விஷாதம் இருக்குங்கிறத அசூச்சயத்து. இதில் வந்து ஒரு சூக்ஷ்மாலங்காரம்னு ஒன்று இருக்குது. மானம் கண்டிதம் அசூச்சயத்துங்கிறச்சு. ஆனால் அந்த ஆனன சரோருக நதிங்கிறது இருக்கே, முகம் வாடி போயிடுத்துன்னா உள்ள துக்கம் இருக்கிறது தான். கோபத்தினால முகம் வாடுறதுங்கிறது வேற. ஸோ இந்த இடத்துல உச்சைர்மானம்ங்கிறச்சு தன்னுடைய பெரும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அங்கே உடஞ்சு போயிடுத்துங்கிறத காண்பிக்கிறான்னு இருந்தால் கூட மனசில் அவளுக்கு வந்து அந்த விஷாதங்கிற பாவம் இருக்குங்கிறத தெரிவிக்கிறா. அதனால் அந்த பாவோதயம் அந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஒரு அலங்காரம்ங்கிறதும் சூக்ஷ்ம அலங்காரம் ஆக்சுவலி இங்கே செட் ஆகாது. அது ரொம்ப வாட்சியமாக போயிடுங்கிறதுனால தான் சூக்ஷ்ம அலங்காரம் எடுக்கலை. வேண்டாம் அந்த அலங்காரம், வெறும் பாவோதயத்தையே எடுத்துக்கோங்க. சரியா இருக்கா? மானுஷீம் அனுசரதி ஆதபத்யோ கர்வபாவம் அவலம்பிய மகோனி கண்டிதம் நிஜம் அசூச்சயதுச்சைர்மானம் ஆனன சரோருக நத்யா. நதினாலே நமனக்கிரியாவினுடைய இது நதி வணக்கம். வணக்கம் இல்லாத இந்த இடத்துல வந்து குனிதல்னு எடுத்துக்கணும். அப்படியே மூஞ்சியை தொங்க போட்டுக்கிறதுன்னு, மூஞ்சியை தொங்க போட்டுன்னு தன்னுடைய ஒரு பிட்ரேயில் அவள் காமிக்கிறான். என் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு இப்படி ஒரு இழிவு வந்துருத்தேன்னுட்டு அவள் வந்து காண்பித்தாள். இருக்கட்டுமா? அதோட சந்தேகம் இருக்கா? இல்லையா? ஓகே. முகம் எனும் தாமரை ரூபகம் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஆமாம், முகம் எனும் தாமரை போட்டுக்கோங்க. அதை தவிர உதயம் பாவோதயம் போட்டுருக்கோம். சரியா? ரெண்டுமே போட்டுக்கலாம். ஓகே, சரி.